விசாரணைக்கு பாராளுமன்ற சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் அது கிடப்பில் கிடக்கு. இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை புரிந்தால் எல்எல்ஆர்சியின் அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடாசுவீங்க. பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க, டட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க, பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி எறிவீங்க. இலங்கை இந்திய ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில் நடந்ததால் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாமல் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னவும் செய்வீங்க. நாங்கள் திரும்ப நீங்கள் வர ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் வாக்களிக்கணும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் 5000 ஒதுக்கி இருக்கிறோம், 10,000 ஒதுக்கி இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம், நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தருவோம். இந்த நாட்டின் பிரஜை தானே நான், இந்த நாட்டின் பிரஜை தானே இந்த அம்மா, இந்த நாட்டின் பிரஜை தானே இந்த அப்பா. நீ தரத்தானே வேணும் எனக்கு, என்னோட வரி வாங்குறதானே. எந்த நெல்லில் இருந்து நான் எந்த தாத்தா குடிக்கிற சுருட்டில் இருந்து எந்த புள்ள குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி பண்ணுறதானே. நீ எனக்கு கரண்ட் தராம என்னட்டு நீ இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு ரோட்டு போடுவேன் நீ எப்படி சொல்லுவேன்? நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு?